வணக்கம் சகோ. வில் பி வாட்ச் இது வில் பி டாக் சகோ. வில் பி டாக் சரிங்களா? ஃபஸ்ட்டு குழந்தைகள் நலம் பேணுங்கள். ஃபஸ்ட் வந்து அதை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆனர் சின்ன வயசில் குழந்தை அழுதுன்னா பூச்சாண்டிக்கிட்ட குடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த மொபைல் இருக்கு, இதான் குழந்தையோட கை இப்படி வச்சிடுறாங்க. அது குழந்தை என்ன பண்ணுதுன்னா எப்படின்னு போகுதுங்க. அப்போ இதுக்கு பதிலாக இந்த கையில் என்னத்தை வைக்கலாம் யோசிங்க. நம்ம தான் மொபைலை கற்றுக் கொடுத்துட்டோம். இனிமே அந்த பிள்ளைகள் அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. நிறைய சின்ன குழந்தைகள்லாம் நிறைய வீடியோ எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் கூட ஷேர் பண்ணி போட்டிருந்தேன். அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அப்படி தான் இந்த அவேர்னஸ். குழந்தை கையில் மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க. அவங்க ஃபஸ்ட்டில் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு அப்படி சாதா கேம்ஸ் பார்ப்பாங்க, விளாடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடாதுங்க. சின்ன குழந்தையா இருக்கிற குட்டி கேம்ஸ் கொடுக்குறாங்க, அதை விளாடுறாங்க, அதை ஏற்றி போடுறாங்க, அவங்களே ஏற்றிக்கிறாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அவங்களும் தெரியுது. இப்போது எப்படி ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் ஏற்றன்னு கூட நமக்கு யூடியூப்பில் ஆட் வந்துடுது. அதை பார்த்தா அதை ஒரு கிளிக், இது நல்லா இருக்குது, கிளிக் பண்ணுறாங்க. மழை ஜோருன்னு போய்தா, சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடும். அதனால் மக்களே, நீங்கள் குழந்தை கையில் மொபைல் கொடுக்குறத முக்கால்வாசியம் தவிருங்க. குழந்தைகள் சாப்பிடணுமா அதட்டுங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அழுவான். நாளையிலேருந்து அந்த ஃபோனே வாங்காதபடி என்ன பண்ணணும், அவ்வளோலாம் துன்புறுத்தாங்க குழந்தைகள். பாவம். நமக்கு ஒத்தையாக பிறந்திருக்கோம். அதெல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க தோணும். நான் ஒன்று சொல்லிட்டா, நம்ம அப்பா அம்மா நமக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தந்தாங்கன்னா நம்ம கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துருந்தோன்னா இந்த இப்போ படுற கஷ்டங்கள்லாம் நமக்கு பெருசாக ஐயோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பயமுறுத்துகிற அளவில் வந்திருக்கோம். இப்போ நம்ம படுற கஷ்டம்லாம் நம்ம அப்பா அம்மாக்கு இதுக்கு மேலேயே நடந்திருக்கு அப்படின்ற சமயத்தில் நமக்கு கொஞ்சம் கொள்ளலான்னு தோணும். அதனால் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லுங்கள். சொன்னால் கேட்க மாட்டாங்க. காட்டுங்க, எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுங்க, சரிங்களா? துணி எடுத்து கேட்டாச்சுன்னா உடனே அன்னைக்கே துணி கொடுக்குறீங்க. ஒரு வாரம் அப்பாட்ட பைசா இல்லை மக்களே, 4 நாள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4 நாள் தானே பொறுத்துக்குவோம். அப்படி எங்கள் அப்பாட்ட 50 பைசா நல்ல கடையில் வாங்கி கேட்டாலே 4 நாள் கழித்து தான் வாங்கி தருவோம். அது வேறு விஷயம். அந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் இன்னும் ப்ளீஸ், என்ன சொல்கிறது, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நான் உங்களோட சின்ன பையனாகவும் இருக்கலாம். அதனால் சொல்கிறேன், ப்ளீஸ் குழந்தைகள் மேலே கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோலாம் பார்த்த பிறகு ஒரு பிள்ளை நிறைய வீடியோலாம் எனக்கு அந்த மாதிரி வீடியோ பார்க்க அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பிள்ளை கையிலேருந்து செல்லு வெட்டிக்குது டமார்னு. எனக்கெல்லாம் அந்த பிள்ளை செல்லை தூக்கி போட்டு ஓடிச்சு. இல்லைன்னா அந்த பிள்ளைங்க நிலமை என்ன இருக்கு பாருங்கள். அந்த பையன் சார்ஜில் போட்டுகிட்டே பார்த்துட்டு இருக்கான். செல்லு ஆஃப் ஆகிற போது சார்ஜில் குத்து என்னென்ன வருன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்க குழந்தை இப்படின்னு தலைவாணி மேலே இப்படி பண்ணிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க சமயத்தில் குழந்தை செல்லுக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு நம்மளே அடிக்ட் ஆகிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த வயசில் அதுகளுக்கு வேறு மாதிரி ஆயிடும். அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் நம்மளும் மொபைலில் தவிர்ப்போம், பிள்ளைகளையும் கொஞ்சம் மொபைலில் தவிர்ப்போம். சண்டே ஆச்சுன்னா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தேவையே இல்லை. அர்ஜென்ட் காலாக
சின்ன கீபேட் செல்லு வாங்கி வச்சுடுங்க, அதில் சிம்மை போட்டுவிடுங்க. அர்ஜென்ட் காலில் எதுனாலும் அதில் பார்த்துடுங்க. சண்டே ஆச்சுன்னா டச் செல்லு ஓப்பன் பண்ணாதீங்க. எதுக்கு ஒன்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் நாகர்கோவிலில் சுற்றிட்டு கன்னியாகுமரி சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. சும்மா சுற்றிட்டு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு பிள்ளைகளுக்கு கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி விளையாடைக்கு பம்பரம் குத்தைக்கு. கோடை விடுமுறை ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் ஒத்தையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கையில் உள்ள செல்லை கொடுத்துட்டு போகிறாவும். அந்த பிள்ளைகள் செல்லில் தான் 24 இதுலேயே அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தானே. எனக்கு 2 மருமக்கமாக இருக்கானுங்க. கேட்க மாட்டேன்றானுங்க, வளர்ந்துட்டானுங்க. 2 பேரும் வீட்டில் வந்துட்டு 2 பேரும் வேலைக்கு போயிடுச்சுன்னா செல்லில் வந்துட்டு என்னென்ன உண்டோ இவன் ஒரு 5 நிமிஷம்னா இவன் ஒரு 5 நிமிஷம். அந்த நிமிஷம் தாண்டிச்சுன்னா சண்டை தான், பெனகலம்தான். ஐயோ அதெல்லாம் கஷ்டம். அதனால் ப்ளீஸ் கோஆப்ரேட் ப்ளீஸ். சரிங்களா? அவ்வளோதான் சொல்லுவேன். என்னதான் சொல்லுவாங்க, ஏய் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா நான் பண்ணுறது மிமிக்ரின்னு நானே கற்பனையை உண்டாக்கிடுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது போதும். ஓகே, அடுத்த டாபிக்கு போவோம். சரிங்களா? அடுத்த டாபிக் என்னன்னா, இவன் தான் எங்கேயோ பல்லாமா அடி வாங்கிட்டு இங்கே வந்து கெட்டாம பாரு கம்பிய. அந்த டாபிக் நான் வாங்கினேன், உங்களுக்கு பூசுகிறேன் பூசலாக. சரிங்களா? ஆமாம், அது என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூட அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லைங்க. டாக்டர் வாங்கப்பா, என்னப்பா என்ன பிரச்சனைப்பா, அவரே மருந்து எடுத்தாராரு வராரு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் போனாலும் ஒருக்கா நான் யார் போனாலுமே அந்த எனக்கு கூட 2 3 இருந்தாங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் ஏன்னா கம்பவுண்டர் வந்து சாப்பிட இருக்காருன்னு சொல்லிட்டு டாக்டரே எல்லாத்தையும் பொதிஞ்சு எடுத்து என்னப்பா சித்தா இல்லை தான் நான் சொல்கிறது, இங்கிலீஷில் நான் பார்த்ததில்ல, சித்தா இல்லை. ஆனால் அன்னைக்கு போனங்க ஒரு சித்தா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க எந்த இதெல்லாம் சொல்லட்டான், பாவம். அவர் வந்து நான் ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், ஆனால் இந்த பொடி எதுவும் இந்த காலுக்கு ராவுறது கஷாயம் காய்க்கிறது எதுவும் தரலையா ஐயா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் அப்படிங்க நான் இன்னும் அந்த தூர தேசத்துக்காரன்ற மாதிரி இந்த ஏலியன் காரர் அப்படின்றது என்ன காரணம் தெரியல. உங்களுக்கு என்னை பார்த்த என்ன வேற்று தேசக்காரன் அதாவது ஏலியன் மாதிரி ஏதாவது தோணுதான்னு சொல்லுங்க. சரிங்களா? அதுக்குன்னு கமெண்டில் போய் ஏலியன் தான் நீ அப்படின்னு சொல்ல. அந்த இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க? இவங்களுக்கு அரசு பதவி கிடச்சிச்சின்னா வந்து இந்த ராஜா மந்திரி அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரில. என் வன்மத்தை தான் கொட்டுறேன். சரிங்களா? என்ன வேணால் என் வன்மத்தை தான் கொட்டுறேன். எனக்கு கடுப்பாயிடுச்சுங்க. இவங்க வந்து நமக்கு பணிவிடன்னு சொல்லக்கூடாது, நமக்காக பணியாற்றுக்காண்டி தான் இவங்களும் அமைச்சிருக்கு. அப்போ இவங்க என்ன பெரிய இவங்களுக்கு இல்லை நம்ம அப்படின்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரு சமம் தானே. யாவது எம்எல்ஏ இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எல்லாம் மனுஷன்தான். ஃபர்ஸ்டில் நமக்கு பணியாத்தைக்கு நம்ம சம்பளத்துலேருந்து பைசா கொடுத்து அவங்களும் வேலைக்கு கொடுத்து வச்சுருக்கு. அவங்க நம்மகிட்ட சம்பளம் வாங்குகிற தக்குரிக வந்து எப்படி நம்மளே இப்படின்றாங்களே, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னண்ணே நீங்களே சொல்லுங்கள். இதை நான் சொன்னால் என்னையே கிறுக்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், நம்மளை கிறுக்கனாக தான் அழைக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் எந்த ஒரு கவர்மெண்ட் விஷயத்துக்கு போனாலும் நம்மளை வந்து ஒரு இது மாதிரி தான். ஆனால் நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல அன்போடி பருவோடி நல்லா பார்க்குறாங்க. நான் எங்கள் ஊர்லேருந்து பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நல்லா அன்போடி பருவோடி பாசமாக நல்லா பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே. ஆனால் அந்த அல்ட்ராசில்ட்ரன்னு சொல்லக்கூடாது போச்சு. நம்ம ஒரு சிலவங்க வந்து இது வெட்டு கிரகவாசி மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. அதனால் பார்த்தா பண்ண வேண்டியது என்ன சொல்ல சகோஸ். ஆமாம், வேட்டி கட்டிட்டு போனாலே நம்மளை தமிழையும் வேட்டி கட்டிட்டு போனாச்சுன்னா வேட்டு என்ன ஏலியன் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கி ஒரு நல்ல வேட்டையும் நல்ல ஒரு சட்டையும் போட்டு தான் போனேன். அது கெத்தாக இருக்கும்.
தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா, அந்த மாதிரி தமிழ் மாதிரி வேட்டிக்கிட்டு ஜங்கு ஜக்கான்னு போனேன். என்னடா அந்த டாக்டர் அம்மா கூட நல்லபடியாக இல்லைப்பா, இப்படி இப்படி அம்மாவை அடுத்த தடவை கண்டிப்பாக வர சொல்லினப்பா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளை மாதிரி, நான் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வயசு என்ன தெரியல அவங்களுக்கு. அதனால் யானை சரி இது சொல்லு, எனக்கு வந்து வன்மத்தை கொட்டிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சரிங்களா, இன்னொரு பதிவில் பார்க்கலாம் சகோஸ். என்ன அருமை சகோஸ், இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கணும். என்ன நிறைய பிச்சை நான் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்லணுன்னா நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அதுக்கு முதல்ல ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணணும். இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும், என் வன்மத்தை நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. கரெக்டா வில்பியாக்ஸ், இது வில்பி டாக்ஸ் சகோ, வில்பி டாக்ஸ். வணக்கம், இன்னொரு பதிவில் பார்க்கிறேன் சகோஸ். நன்றி வணக்கம் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விசு. இங்கே தான் இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் அங்கே போகிற? நாங்கள் செல்ஃபியில் இப்படி சச்சங். என்னாச்சு? டாமி டாமி ஒர்க்காவு புட்டுக்கிச்சா? இப்போ ஒர்க்காகுங்க.